بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய வாழ்க்கையை நேர்படுத்துவதற்காக சீர்படுத்துவதற்காக பல வழிகளை திருமறை குர்ஆனின் ஊடாகவும் தன்னுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாகவும் எங்களுக்கு அவர் மிக தெளிவாக சொல்லிக் காட்டியிருக்கிறார். உலகத்திலே மனிதன் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவது எப்படி, அவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதையும் அல்லாஹ் மிக தெளிவாகவே சொல்லி தந்திருக்கிறார். இந்த நெருக்கம் தான் நாளை மறுமையில் அவனை சூரத்திலே கொண்டு போய் சேர்க்கப் போகிறது. அதுபோல் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய காரியங்கள் என்ன, அவனால் வெறுக்கப்படக்கூடிய காரியங்கள் என்ன, இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய விடயங்கள் என்ன என்பதையும் அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனிலே தன் தூதர் மூலமாகவும் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் தடை செய்திருக்கின்ற காரியங்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால், இஸ்லாம் ஆகுமாக்க இருக்கின்ற காரியங்களில் விரைந்து செல்வது எங்களுக்கு கஷ்டமானதாக இருக்காது. தடைகளை பற்றி நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் பிறகு அனுமதிக்கப்பட்டவைகளை மிக தெளிவாக நாங்கள் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். எனவேதான் இஸ்லாம் தடை செய்யப்பட்ட காரியங்களின் ஊடாக மனித சமூகத்தை மிகவும் எச்சரிக்கை செய்கின்ற விடயங்களை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்றாகத்தான் அநியாயத்தை பற்றியும் அக்கிரமங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். உலகத்திலே மனிதன் பல்வேறு வகையான அநியாயங்கள், அட்டகாசங்கள், அட்டூழியங்கள் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் செய்கின்ற எல்லா அநியாயங்களை விட மிகப்பெரிய ஒரு அநியாயம் அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுகிறான். அது அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? இந்த உலகம் படைக்கப்பட்டதும்
மனித சமுதாயம் படைக்கப்பட்டதும் உலகத்துள்ள அனைத்தும் படைக்கப்பட்டதும் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கான அத்தாட்சிகளாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்படி மனிதனுடைய உருவாக்கம் இந்த உலகத்திலே அல்லாஹுக்காக என்று இருக்கின்ற போது அவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அவனை முறையாக வணங்கி வழிபட்டு அடிபடுவதை விட, அந்த வணக்கங்களை அல்லாஹுக்கு செலுத்துவதை விட, இந்த உலகத்திலே யாருக்காகவோ ஏதோ ஒரு பொருட்களுக்காகவோ அவன் வணக்கம் செலுத்துவானே ஆனால், சுஜூது செய்வானே ஆனால், வணங்கப்படக்கூடிய ஒரு கடவுளாக அதை எடுத்துக் கொள்வானே ஆனால் அதை அல்லாஹ் மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்கிறார். இந்த ஷிர்க் ஸுல்முன் அதீம், இது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். படைத்த ரப்பு ஒருவன் இருக்கின்ற போது அவனால் படைக்கப்பட்ட மனிதன் அந்த ரப்புக்கு அடிபணிவதை விட அவனை போன்று இருக்கின்ற ஒரு படைப்புக்கு இவன் அடிபணிவது என்பது இருக்கிறதே, அது நன்றி கெட்டத்தனம். அல்லாஹை போன்ற வல்லமை உடையவர்கள், ஆற்றல் உடையவர்கள், சக்தி உள்ளவர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் இல்லை, மனிதர்கள் யாருமே இல்லை. அந்த ரஹ்மானால் படைக்கப்பட்டதால் இவ்வளவு இருக்கின்ற போது உண்மையிலேயே மனிதன் வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் தகுதியானவனாக அந்த ரஹ்மான் இருக்கின்ற போது சாதாரண மனிதன், அவனை விட பலவீனமான ஒரு மனிதன், அவனை போன்ற ஒரு சாதாரண மனிதனை வணங்குவது என்று சொன்னால் வணக்கங்களுடைய அந்தஸ்தை அந்த படைப்புக்கு இவன் கொடுப்பானே ஆனால் இந்த அநியாயத்தை ரப்பு பொறுத்துக் கொள்ள தயாராக இல்லை. தோழர்கள், வீட்டை தந்தை தன்னுடைய மனைவி மக்களிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது என்ன? நான் உழைக்கின்றவன், நான் தான் இந்த குடும்பத்துக்கு அதிகாரம் செலுத்த வேண்டியவன், நான் தான் இந்த குடும்பத்தின் தலைவன், நான் சொல்வதை என் மனைவி செய்ய வேண்டும், நான் சொல்வதை என் பிள்ளைகள் கேட்க வேண்டும், நான் உங்களுக்காகத்தான் உழைக்கிறேன், நான் உங்களுக்காகத்தான் கஷ்டப்படுகிறேன், என் வாழ்நாளை உங்களுக்காகத்தான் நான் அர்ப்பணம் செய்கிறேன். அப்படி எல்லா வகையிலும் என் பிள்ளைகளின் குடும்பம் என்று நான் உழைக்கின்ற போது என் குடும்பம் நான் சொல்வதை கேட்க வேண்டும், நான் சொல்லுகிற வழியில் போக வேண்டும் என்று ஒரு தந்தை எதிர்பார்க்கிறார். இவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப மனைவி இல்லை என்றால், இவருடைய சொல்லுக்கேற்ப தன்னுடைய பிள்ளைகள் இல்லை என்றால் இவருடைய நிலைப்பாடு எப்படி மாறும்? மனைவியார் பிடிக்கவில்லை என்றால், மனைவி சொல்வதை கேட்பதில்லை என்றால் உடனே மனைவியுடன் தகராறு பண்ணுகிறார், பிரச்சனைப்படுத்திக் கொள்கிறார். அதனுடைய இறுதி முடிவாக மனைவியார் தலாக்கு கூட சொல்லுவார். என் மனைவி எனக்கு மட்டும்தான் உரியவர் என்ற நிலையில் இருக்கின்ற போது மனைவியுடைய தப்பான நடவடிக்கையை கூட அவர் பொறுத்துக் கொள்ள மாட்டார். என் உரிமை எனக்கு மட்டும் சொந்தம் என்று அந்த கணவன் உறுதியாக இருக்கிறார். அவருடைய உரிமையில் மனைவி யாருக்காவது விட்டு கொடுத்தால், பங்கு போட்டால் அவரால் அதை தாங்க முடியாது. அதே போல பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சுக்கு அப்பால் போனார் என்றால் உடனடியாக பல நடவடிக்கை எடுக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கென்று உரிய அந்த ரைட்ஸை, அந்த உரிமையை அவர்கள் யாருக்காக விட்டுக் கொடுக்க தயாராக. சகோதரர்களே, இஸ்லாம் பலதார மனத்தை அனுமதித்திருக்கிறது. கணவன் இரண்டாவதாக ஒரு பெண்ணை மனமுடிப்பதா இருந்தால் அது முதல் மனைவினால் தாங்க முடியாது. அந்த மனைவி என்ன நினைக்கிறாள் என்று சொன்னால், எனக்கு போட்டியாக என் உரிமைக்கு சொந்தம் கொண்டாடக்கூடியதாக ஒருவர் வருகிறாரே என்ற அந்த மனைவி ஆகுமான விஷயத்தில் கூட அதை விட்டுக் கொடுத்தால் மனம் தாங்குவதில்லை. எல்லோரும் இந்த இடத்துல தங்களுடைய ரைட்ஸ் என்ன, உரிமை என்ன, பொறுப்பு என்ன என்று அப்போது புரிந்து கொள்கிறார்கள். இந்த அவர்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற போது அப்போது அவர்கள் கொதித்தெழுகிறார்கள். அதற்கெல்லாம் நடவடிக்கை இருக்கிறார்கள். சாதாரணமாக தன்னுடைய குடும்ப விவகாரத்தில் தன்னுடைய உரிமையை இன்னொருவர் பறிக்கிறார், தன் உரிமைக்கு மேலால் இன்னொருவர் செயற்பட வருகிறார் என்று போது தாங்கிக் கொள்ளாத அந்த மனிதன், மரணித்து போகின்ற மனிதன், பலகீனத்துக்குட்பட்ட இந்த மனிதன் இப்படி இல்லாமல் அவருக்கு ரோஷம் காட்ட முடியுமாக இருந்தால் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு எவ்வளவு ரோஷம் வரும் அவர்கள். அவனால் படைக்கப்பட்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் அந்த ரப்புக்கு கொடுக்க வேண்டிய வணக்கத்தை கொடுக்காமல் அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொருவரை அவர் வணக்கம் செலுத்துகின்றவராக மாறினார். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்துகளை செலுத்தாமல் இன்னொரு மூலமாக அந்த இபாதத்தை அவர் அணுகினால் அல்லாஹ் எவ்வளவு ரோஷக்காரனாக மாறுவார். அதனால அல்லாஹ் சொல்கிறார், இந்த அநியாயத்தை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன்.
இந்த அநியாயத்தை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். உலகத்தில் நீங்கள் என்ன பாவங்கள் செய்துவிட்டு வந்து என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க நான் மன்னிப்பேன். ஆனால் என் உரிமையில் என் அதிகாரத்தை நீங்கள் இன்னொருவரை என்னோடு கூட்டாக சேர்த்தால், இணையாக வைத்தால், சிறுக்கு செய்தால், அப்போது நான் அதற்கு மன்னிப்பு வழங்க மாட்டேன். நீங்கள் மௌத்துக்கு முன்னால் மன்னிப்பு கேட்க மன்னிப்பு தருவேன். மன்னிப்பு கேட்காமல் மௌத்தா போனால் அது உங்களுக்கு மறுமையிலும் மன்னிப்பு இல்லை என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கின்ற ஒரு செய்தி இருக்காது. உலகத்திலே நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய படைப்புடைய அற்புதங்களை பார்த்தவர்கள் அதை கடவுளாக்கினார்கள். சூரியனை கடவுளாக்கினார்கள், சந்திரனை கடவுளாக்கினார்கள், நெருப்பை கடவுளாக்கினார்கள். இந்த பொருட்கள் எல்லாம் கடவுளாகப்பட்டிருக்கு. பாம்பு கடவுளானது, பெரும் பெரும் மரங்கள் எல்லாம் கடவுளானது. அதே போல மனிதர்களை எடுத்துக்கொண்டால் மக்களுக்கு முன்னால் நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு போனார்கள். அவர்களுடைய அந்த வாழ்க்கையை இவர்கள் பார்த்து கொண்டு இப்படியெல்லாம் மனிதன் வாழ்ந்திருக்கிறார்கள், நல்லவனாக போயிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நல்லவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் அவர்களை வணங்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய கபர்களை கட்டக்கூடியவர்களாக, அல்லது அந்த நல்லவர்களின் பெயரால் சிலைகளை வடிக்கக்கூடியவர்களாக மக்கள் மாறி அதையே தங்களுடைய வணக்கங்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் இப்படித்தான் இந்த அல்லாஹ்வுக்கு எதிரான அநியாய உலகத்தில் உருவானது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான படைப்பை பற்றி சொல்கிறார். அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பு. தாய் மட்டும் இருக்கிறார், தந்தை இல்லை. அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தாயாருடைய கருவறையில் ஊதப்பட்டது. அவர் குழந்தையாக பிறக்கிறார். பிறந்த குழந்தை பருவத்திலேயே அவர் பேசுகிறார். பல அற்புதங்களை அவர் காட்டினார். அவருடைய வாழ்க்கை ஒரு அற்புதமாக இருந்ததை பார்த்து அந்த மக்கள் பிறகு அவரையே வணங்க தொடங்கினார். அவர் கடவுள் குமாரரானார். பிறகு அவரை கடவுளானால் அவருடைய தாயார் கடவுளாக்கப்பட்டார். அல்லாஹ் தஆலா ஈசா நபியை படைத்தது தனக்கு மகன் இருப்பதாக காட்டுவதற்காக அல்ல, தன்னை வணங்குவதற்கு பதிலாக அவரை வணங்குதல் என்பதற்காக உருவாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல. தான் ஒருவன் எப்படிப்பட்ட அதிகாரத்தோடு வல்லமையோடு இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக அல்லாஹ் படைத்தார். படைப்பை பார்த்து படைக்கப்பட்ட ரப்பை, படைத்தவனான ரப்பை வழங்குவதை படைக்கப்பட்ட சாதாரண ஒரு மனிதர் அவரை வழங்கினார். அல்லாஹ் தஆலா இந்த அநியாயத்தை பற்றி சொல்லும் போது சொல்றார், தகாது ஸமாவாத் யதஃபத்தர்ன வதன்ஷக்கல் அர்த் வதகிரு ஜிபாலு ஹத்தா. இவர்கள் ஈசா நபியை கடவுளுடைய குமாரர் என்று சொல்வதனால் இந்த வானம் இடிந்து விட பார்க்கிறது, பூமி பிளந்து விட பார்க்கிறது, மலைகள் சுக்குநூறாக போய்விட பார்க்கிறது. காரணம் என்ன? இவர்கள் சொல்ல இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய இந்த படைப்புகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் சூரா மரியமுடைய இறுதி வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வானம் பூமிகள் இந்த உலகத்தில் அத்தனை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சியாக படைக்கப்பட்ட அந்த படைப்புகள் கூட மனிதர்கள் மாற்றிக்கொண்ட இந்த கடவுள் கொள்கையினால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற ஒரு செயலினால் அவைகள் கூட தாங்க முடியாமல் இருக்கின்றன என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக கண்டித்து சொல்கிறார். எனவே நான் அல்லாஹ் தஆலா இந்த அநியாயத்தை பொறுத்துக் கொள்ளவில்லை. ஒவ்வொரு நபிமார்களும் இந்த உலகத்திற்கு வந்தது வஅபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அல்லாஹ் மட்டுமே நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் என்று தூதுத்துவத்தின் முதல் செய்தியை சொல்வதற்காகவே தான் உலகத்துக்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே ரசூலுல்லாஹ் தன்னுடைய மரண தருவாயில் கூட கபர்களை கட்டி வணங்கிக் கொண்டிருந்த யூத நசாராக்கள் விவகாரம் குறித்து இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்தார்கள். லானல்லாஹு யஹூத வ நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇ மசாஜித். அந்த நபிமார்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக கட்டி வணங்குகின்ற யூத நசாராக்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத்துல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். தன்னுடைய கபர் கட்டப்படக்கூடாது என்று முன்னறிவிப்பாக எச்சரிக்கையாக ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு போனார். இது அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை ஒரு கபருக்கு, ஒரு சிலைக்கோ, ஒரு பொருட்கோ நீங்கள் கொடுத்த அந்த கடவுளுடைய அந்தஸ்துக்கு ஆக்கினால் அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள மாட்டார். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆவை இன்னொரு இடத்துல போய் நீங்கள் கேட்டால் அதை அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள மாட்டார். அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய தவப்புரை நீங்கள் அல்லாஹ் மீது வைக்காமல் இன்னொரு பொருள் மீது, ஒரு படைப்பின் மீது வைத்தால் அல்லாஹ் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டார். ஏன்னா உலகத்தில் படைக்கப்பட்ட எதுவுமே கடவுள் அல்ல. அப்படி இருக்கிற போது அல்லாஹ்வுக்கு நீங்கள் எப்படி மான் செய்ய முடியும்? எனவே அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. ஷிர்க்கை தவிர மற்ற எந்த பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த அநியாயத்தின் விவகாரங்களை சகோதரர்களை நாம் முதலில் கவனம் செலுத்தது. ஒரு பிள்ளை ஓடி ஓடி போய் விழுகிறது என்றால் நாங்கள் யா அல்லாஹ் என்றுதான் சொல்ல வேண்டும்.
அல்லாஹ் தான் இவருடைய கஷ்டம் துன்பங்கள் எல்லா நேரத்தில் அந்த உதவிக்கு அழைக்கும். யாரோ மரணித்து போல ஒரு பேரால் நாங்கள் அந்த பிள்ளையை காப்பாற்றியா முயற்சி என்று அழைக்க முடியாது. அவர் நல்லவர், வாழ்ந்தார், மரணித்தார், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் மரணமே இல்லாத நித்திய ஜீவன், சதாவும் பார்த்துக் கொண்டிருப்பவர், உலகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி அல்லாஹ்வை தவிர, அந்த அல்லாஹ்வுடைய அந்த கடவுள் என்ற அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லாத போது நாங்கள் இப்படி மரணித்து போன ஒருவரையோ சாதாரண பலவீனங்களுடைய பொருட்களையோ படைப்புகளை அழைக்க முடியும்? இது மிகப்பெரிய அநியாயம். எனவே அல்லாஹ் தஆலா அதை இன்ன ஷிர்க வ ஸுல்முன் என்று அழைக்கிறார். மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இந்த அநியாயத்தினுடைய விவகாரத்தில் சகோதரரை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய துஆ உட்பட எல்லா வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அதாவது நாங்கள் தொழுகையில வந்து உட்கார்ந்து தக்பீர் கட்டியதற்கு முன்னால் வஜ்ஜஹத்து ஓதி எங்களுடைய அடிமைத்துவத்தை அல்லாஹ் காட்டுகிறோம். வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வ மா அன மினல் முஷ்ரிகீன். வானங்களை பூமியை படைத்த ரப்புக்கு முன்னால் நான் நிற்கிறேன். நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒருவன் அல்ல, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யக்கூடிய ஒருவன் அல்ல. இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய நேர்ச்சை, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாம் படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீனாக அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அப்படித்தான் நாங்கள் தொழுகையில நின்று கொள்ள அல்லாஹ்வுக்கு முன்னால் வாக்குறுதி கொடுக்கிறோம். தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினோம் கொடுக்கிற வாக்குறுதியுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து பார்த்தீர்களா? படித்து பார்த்தீர்களா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத பரிசுத்தமான மூமினாக நான் இங்கே வந்ததோ தக்பீர் கட்டியிருக்கிறையா அல்லாஹ் உனக்கு முன்னால் சரணடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறோம். இந்த அர்த்தங்கள் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக என்ன சொல்கிறோம்? ஃபாத்திஹா ஓதுகிறோம். அல்லாஹ்வை புகழ்கிற முதல் 4 வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அல்லாஹ் தொடர்ந்தாக நாங்கள் புகழ்ந்து விட்டால் 4வது என்ன சொல்கிறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே தான் நாம் உதவி தேடுகிறோம். வணங்குவதற்கு தகுதியார் நீதான், வேற யாருமே இல்லையா அல்லாஹ். உதவி தேடுவதற்கு தகுதியானவன் நீதான், உதவி செய்யக்கூடிய வேறு யாருமே இல்லையா அல்லாஹ். நேர்வழி பெற்ற மக்களுடைய வழியை எங்களை காட்டி, வழிகட்டவர்களுடைய வழியை காட்டாது, உன் கோபத்துக்கு ஆளான மக்களுடைய வழியை காட்டாது என்று கேட்கிறோம் சகோதரர்கள் சூரா ஃபாத்திஹாவில். எனவே நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இப்படி ஓதிவிட்டு பிறகு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றவர்களாக மாறுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் ஓதின ஓதல்லே கோளாறு தவிர வேறெல்லே கோளாறு. காரணம் நாங்கள் அந்த அர்த்தங்களை புரியாமல். எனவே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற விவகாரத்தின் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சொல்லாலும் செயலாலும் இந்த வகையிலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற எந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது, ஈடுபட மாட்டோம் என்ற அடிப்படையில் ஒரு முஸ்லிம் இந்த ஈமானை அவன் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது பரிபூர்ணமானால்தான் அவனுடைய அனைத்து அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சிறுக்கிலே இருந்து அவன் விடுபடாத வரையில் அவன் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், பிடித்த நோம்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான், செய்த எந்த நற்கர்மங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்கள். இரண்டாவது, மனிதனுக்கு செய்து கொள்கின்ற அநியாயம். இதையும் இஸ்லாம் அனுமதிக்கிறது. அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒரு நோக்கத்துக்காகத்தான் படைத்திருக்கிறார், வீணாக படைக்கவில்லை. அப்ப அசிபத்து மன்னமா கலக்குனாக்கும் அவசா, வீணாக உங்களை படைத்தோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். சும்மா ஏதோ ஒரு குழந்தை உங்களுக்கு தந்தோம், ஆசைக்கு தந்தோமா? குழந்தை பேர் இல்லை, அல்லது கல்யாணம் முடித்தால் ஒரு குழந்தையை நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசைக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் தருவதில்லை. உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு நோக்கத்தை அல்லாஹ் வைத்துதான் பிறக்க செய்கிறார். அந்த நோக்கம் எது என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களால் ஒரு பணி இந்த உலகத்துக்கு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறார் அவர்கள். அவனுடைய தூதுத்துவம் இந்த பூமியில பலருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் அவன் இதனை படைத்த நோக்கம். அவன் ஒருவன் தான் இருக்கிறான் என்ற அந்த ஏகத்துவத்தை, விசாலத்தை மனித சமூகத்தில் கொண்டு போய் அதன்பால் வழிகாட்டுகின்ற நோக்கத்துக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறார். அவன் அதற்காகத்தான் எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறான். அந்த நோக்கத்துக்கு நாங்கள் தயார்படுத்த வேண்டும். எங்கள் உயிரை அழித்துக் கொள்கின்ற உரிமை அல்லாஹ் எங்களுக்கு தரவே இல்லை, எங்களுக்கு அவன் தரவில்லை. கருவலையிலே இருக்கின்ற போது உயிரை ஊதியவன் யார்? நாங்களா உயிர் பெற்று உலகத்துக்கு வந்தோமா? நாங்களா கை காவிர சமைத்துக் கொண்டு உலகத்துல குழந்தையாக பிறந்தோமா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அங்கு நடந்தது. ஒரு விண்ணுடைய துள்ளியிலிருந்து ஒரு குழந்தையை உருவாக்குகின்ற அமைப்பை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அப்படித்தான் என்னையும் உங்களை உலகத்தில் அத்தனை பிள்ளைகள் எல்லாம் பிறக்க செய்தான். இந்த பிள்ளை நல்லவனா கெட்டவனா என்ற தலையெழுத்தில் எழுதப்படுகிறது. உயிர் ஊதுவதா இல்லையா முடிவு செய்யப்பட்டுதான் எங்களுக்கு உயிர் ஊதப்பட்டு உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே நான் என் ஆத்மாவுக்கு, என் உடலுக்கு, என் உயிருக்கு
நான் அநியாயம் செய்து கொள்ள எனக்கு இந்த ரைட்ஸ் இஸ்லாத்தை தரப்படவில்லை. கோபத்துக்காக, காதல் தோல்விக்காக, வேற ஏதோ பிரச்சனைகளுக்காக நான் உடனே போய் தற்கொலை செய்ய முடியாது. செஞ்சா நேர நரகத்துக்கு தான் போக வேண்டும். ஏன்னா என் உயிர் எனக்கு சொந்தம் அல்ல, படைத்தவனுக்கு தான் சொந்தம். அல்லாஹ் தந்தான் அவனுக்கு தான் சொந்தம். நாங்க ஏதோ கோபத்துக்காக மேல வெட்டுகிறோம், கையில கீறி கொள்ளுகிறோம், உடம்புல கீறி கொள்ளுகிறோம், எங்களுக்கு நாங்கள் அடித்து வருத்திக் கொள்கிறோம். இது எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு அனுமதிக்கப்படவே இல்லை. அவர்களே அனுமதிக்கப்படவில்லை. ஒரு நபித்தோழர் நேர்த்தி செய்திருக்கிறார், வெயிலே நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே வெயிலே நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை நேர்த்தி செய்திருக்கிறார். யாருக்கு நேர்த்தி செய்தார்? அல்லாஹ்வுக்காக நேர்த்தி செய்து வெயிலே நிற்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, இப்படி நேர்த்தி இல்லை, இது மனிதனுக்கு செய்து கொள்கிற அதாப் என்று சொன்னார்கள். அவர் நிலவுக்கு வர சொல்லுங்கள், மக்களோடு பேச சொல்லுங்கள். இவர் வெயிலே நின்று கொண்டு தன்னை வருத்திக் கொள்கின்ற இந்த நேர்த்திக்கு அல்லாஹ் சென்று தேவையில்லை. ஏன்? இவர் தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறார், தனக்குத்தானே கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். இது இஸ்லாம் அனுமதிக்கவில்லை தோழர்கள். எனவே மனிதன் தன்னுடைய உடலுக்கு உயிருக்கு ஆபத்து விளையக்கூடிய எந்த ஒன்றையும் அவன் அனுமதிக்க முடியாது. சிகரெட்டு புகைப்பதனால் எத்தனையோ உயிர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன, பல வகையான நோய்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இறுதி கட்டம் என்ன? அவர்களுடைய ஆண்மை இழக்கிறார்கள். பிறகு சுகப்படுத்த முடியாத நோய்களுக்கு ஆளாகிறார்கள். அந்த நோயிலே மரணிக்கவும் செய்கிறார்கள். சகோதரர்களே, உங்களுக்கு சிகரெட் புகைப்பது இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒன்று. அது உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்க செய்கின்ற அநியாயம். எத்தனை நோய்களுக்கு மனிதன் ஆளாகிறான். பணம் கொடுத்து நோயை வாங்குகிறான், பணம் கொடுத்து தன்னை அவன் அழிக்கிறான். இது இஸ்லாம் உங்களுக்கு அனுமதிக்கவில்லை. இந்த நோயினால் ஏற்பட்ட ஒரு மரணம் வந்தால் அல்லாஹ் தஆலாவுக்கு போதுமானவன், நீங்கள் தான் அல்லாஹ் தஆலாவுக்கு பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒருவன் தண்ணி அடிக்கிறான், குடிக்கிறான், குடிப்பதனால் அவனுடைய உடலில் எந்த வகையான விட்டமின்ஸ்களும் ஊட்டெடுக்க போவதில்லை, மாறாக அவனுடைய பொருளாதாரம் வருகிறது. அவன் ஏழ்மைக்கு தள்ளப்படுகிறான். அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் அப்படியே கரைந்து போகிறது. சுகப்படுத்த முடியாத நோய்க்கு ஆளாகிறான். அவனுடைய குடும்பம் சீரழிய தொடங்குகிறது, ஏழ்மைக்கு மாறுகிறது, வறுமையில தள்ளாடுகிறது. இது மனிதன் தனக்கு செய்து கொண்ட அநியாயம். இந்த அநியாயத்தை இஸ்லாம் ஒருபோதும் உங்களுக்கு அனுமதிக்கவில்லை. மனிதன் அனுமதித்துக் கொண்ட அநியாயத்தினால் அவனுடைய அழிவை முன்னால பார்க்கிறார்கள். எனவே இதை விட்டு நாங்கள் ஓரமாகிக் கொள்ள வேண்டும். இதற்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இந்த மாதிரியான நோய்களை நாங்களே உருவாக்கி கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. சிலர் வெற்றிலை சாப்பிடுவார்கள், பீட்டா பாபு என்று எத்தனை வகையான பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டு மனிதன் தனக்குத்தானே தீங்கை தேடிக் கொள்கிறானே, அது இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எனவே இந்த அடிப்படை நாங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் நீதியை நிலைநாட்டுகிறது, ஆரோக்கியத்தை விரும்புகிறதை தவிர மனிதன் அநியாயம் செய்து கொள்கின்ற எந்த வழியையும் இஸ்லாம் மனிதர்களுக்கு ஆர்வமாக்கவில்லை. எனவே இந்த அநியாயங்களை காப்பாற்றிக் கொள்ள நாம் உதவுமாக. எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஜமீஅல் முஸ்லிமீன் வ ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, நேயர்களே, உலகத்திலே மனிதர்கள் செய்கின்ற பெரும்பெரும் அட்டகாசங்கள், அநியாயங்கள் நிறைய பார்க்கிறோம். எனவே இந்த அட்டகாசங்கள், அநியாயங்கள் எப்படித்தான் உலகத்திலே இவர்கள் செய்தாலும் மௌத்துக்கு பின்னால் ரப்புடத்திலே இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற கொள்கையில் நாம் இருப்பதனால்தான் எமக்கு மனதுக்கு ஒரு அமைதி ஆறுதல் கிடைக்கிறது. ஏன்னா உலகத்தில் அதிகாரம் படைத்தவர்கள், ஆட்சி பீடத்திலே உள்ளவர்கள், பலம் உள்ளவர்கள் எத்தனை வகையான அநியாயங்களை செய்து மக்களை நசுக்கி பிழிந்து தங்களுடைய ஆட்சியை, அதிகாரங்களை, பதவிகளை, பட்டங்களை தக்க வைப்பதற்காக என்னென்னமோ எல்லாம் செய்து மக்களை பலியாக்குகிறார்கள், சொத்துக்களை அழிக்கிறார்கள். அதை தட்டி கேட்க யாரும் இல்லையா என்று கேட்கின்ற அளவுக்கு மனிதன் நொந்து போய் பேசுகிறார். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், மௌத்துக்கு பின்னால் இந்த அநியாயங்கள் மறுமையில மனிதனுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படும், தப்ப முடியாது. படைத்தவன் மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவார். தாயுடைய வயிற்றிலே 4 மாதம் இருக்கின்ற போதுதான் உயிர் ஊதப்படுகிறது. அப்படி படைத்த ரப்புக்கு நீங்க 40 வருஷம் இல்ல 400 கோடி கபருக்குள் இருந்தால் அவன் உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டானா? 4 மாதம் வரைக்கும் நீங்கள் உயிர் ஊட்டப்படாத ஒரு பிண்டமாக, சதையாகத்தான் எல்லாரும் குழந்தைகள் இருந்தார்கள். பிறகுதான் உயிர் ஊட்டப்பட்ட உடனே குழந்தை அசைய ஆரம்பிக்கிறது. ஸ்கேன் எடுத்து பார்க்கிறான், குழந்தை அசையுது. அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது சொல்ல முடியல.
சதக்கட்டியா வந்து மனுஷன் விழுவானா, குழந்தையாக வெளியே வருவானா என்று யாராலும் சொல்ல முடியல. அப்படி இருந்த ரப்புல் ஆலமீன் உயிரை ஊதி வெளியே அனுப்பினார் என்று சொன்னால், நாங்கள் படைக்கப்பட்ட பிறகும் மரணித்ததற்கு பின்னாலும் மண்ணறையில் இருந்தால் என்ன, எங்களை நெருப்பிலே போட்டு பொசுக்கி தாங்களே உலகத்தில் பரப்பினார் என்ன, படைத்தவர் மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு சக்தி படைத்தவர். எனவே மறுமையுடைய விசாரணை அநியாயங்களுக்கான தீர்ப்பு சொல்கின்றனால் அந்த நாளிலிருந்து யாருமே தப்ப முடியாது. எனவே உலகத்திலே நாங்கள் பல்வகையான விவகாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்புக்குரியவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பொறுப்பை முறையாக நிறைவேற்றாட்டி அதுவும் அநியாயம் என்றுதான் இஸ்லாம் சொல்றது. அன்புக்குரியவர்களே, அரசாங்கத்தில் ஒரு உத்தியோகம் பண்ணுகிறார் என்றால் அவர் மக்களுடைய வரி பணத்திலிருந்து பணம் செலுத்தப்படுகிறார். நாங்கள் எல்லோரும் ஏதோ வகையில் அன்றாடம் சம்பாதிக்கின்ற எங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து வரி பணம் செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். யாருக்கு செலுத்துகிறோம்? ஒரு ஆட்சிக்காக செலுத்துகிறோம். ஆட்சி மக்களை வழிநடாத்த வேண்டும் என்பதற்காக செய்கிறோம். நாங்கள் உழைத்து நாங்களே அரசாங்கத்தை கட்டுகிறோம். எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக கட்டுகிறோம். எங்களுக்கு அதற்கு தான் வரியாக விடுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு பணிபுரிவதற்காக போய் சேர்கின்ற ஒரு பட்டத்திலே பதவியில் இருக்கின்றவர் அந்த பதவியை முறையாக பேணாதவராக இருந்தார், மக்களுக்கு செய்யக்கூடிய முறையிலே அவர் அநியாயம் விளைக்கிறவராக இருந்தார், அவர் பெரிய மோசடிக்கார். மக்களை பல நாள் அலைய விட்டு இன்றைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, மறுநாள் வாங்க சொல்லி சொல்லி கடைசியிலே அலைய முடியாத மக்கள் நொந்து போய் எவரையாவது கொடுத்தாவது இந்த வேலையை முடிச்சுக்கணும் என்று லஞ்சம் கொடுக்கிறார்கள். அவனும் லஞ்சத்தை வாங்குகிறார். இவன் செய்கிற மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது லானத்துக்குரிய காரியம் இருக்கிறார். லஞ்சம் கொடுப்பதும் லானத், லஞ்சம் எடுப்பவனும் லானத்துக்குரியவன் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் என்ன நினைக்கிறான், இப்படி 4 முறை அவன் அலைய வைத்தான், பிறகு அவன் நினைத்து எதையாவது தருவா, அந்த தொகையை வச்சு வேலையை முடிக்கலாம் என்றால் அவன் செய்கிற மிகப்பெரிய மோசடி. ஒரு பாடசாலைக்கு அதிபராகவோ அல்லது டீச்சராகவோ ஆசிரியராக நியமிக்கப்படுபவர் எதற்காக நியமிக்கப்படுகிறார்? அவரை நம்பி ஒரு ஜெனரேஷன் கையிலே கொடுக்கப்படுகிறது. ஒரு சமூகத்தினுடைய உருவாக்கின முக்கியமான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கையிலே கொடுக்கப்படுகிறார்கள். பாடசாலை என்பதன் அர்த்தம் அதுதான். 5 வயதுக்குரிய பிள்ளைகளை கொண்டு போய் கொடுத்து இவர்கள் நல்ல பிரஜைகளாக நீங்க படித்து பட்டதாரிகளாக்க வேண்டும் அல்லது படிப்பாளிகளாக்க வேண்டும், நல்லவர்களாக கொண்டு வர வேண்டும் என்றுதான் பிள்ளைகளை கொண்டு போய் ஆசிரியர்களிடத்தில் கொடுக்கிறோம், வாழ்வின் இடத்துல கொடுக்கிறோம். குர்ஆனை ஒழுங்காக கற்றுக் கொடுத்து ஓத படிக்க தெரிந்த பிள்ளையாக அக்லாக்குள்ள பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பொறுப்பிலே அவருக்கு கொண்டு போய் கொடுக்கும். அவருக்கு யாரும் பணம் கொடுக்கிறார்கள்? மக்கள் தான் கொடுக்கிறார்கள். சதக்காக்கள் சேர்ப்பார்கள், டொனேஷன்கள் அறவிடுவார்கள், ஆசிரியருக்கு மாலிம்களுக்கு பணத்தை கொடுப்பார்கள். ஆனால் ஆசிரியர்களுடைய பணி என்ன? அவர்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட இந்த பிள்ளைகளுடைய விவகாரத்தில் அவர்கள் உண்மையாகவே அந்த நிகத்த மாணி என்று சொல்றது போல இந்த பிள்ளைகளுக்காக அவர் பாடுபட வேண்டும். அவர்கள் கல்வி ஊட்ட வேண்டும். படிக்க விளப்பம் இல்லாமல் தெளிவில்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். புரிய முடியாமல் தவிர்க்கின்ற பிள்ளைக்கு புரிய வைக்க வேண்டும். இது அவருடைய பணி. அதுக்குதான் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாடசாலைகளுக்குள்ளே பிள்ளைகளுக்கான முறையான பாடங்களை அவர் கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளையை பரீட்சையை முகம் கொடுக்கின்ற ஒரு பிள்ளையாக மாற்ற வேண்டும். ஆனால் ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள்? பாடசாலைகள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் தன்னுடைய நேரங்களை முடித்துவிட்டு அதே பாடத்தை அவர்கள் வெளியிலே பணத்துக்காக டியூஷன் கிளாஸ் நடத்துகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு மோசடி. எனக்கு நேரம் இருக்குது, நான் டியூஷன் கிளாஸ் நடத்தினேன் என்றால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? நான் நியமிக்கப்பட்ட இந்த பொறுப்பிலே என் கீழே இருக்கின்ற பிள்ளைகள் படித்தவர்களாக வர வேண்டும். நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விவகாரத்தை நான் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் ஆசிரியர். ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனிப்பட்ட கவனம் அவர் செலுத்த வேண்டும். 40 பேர் 30 பேரை வைத்து படிக்கிறவன் படி, படிக்காத ஓரமாக இரு என்று சொல்வதாக இருந்தால் அவன் ஆசிரியர் அல்ல. அவர் ஆசிரியர் அல்ல. அது வேறொரு முறை போட்டு நாங்கள் படித்துக் கொடுக்கிறோம். ஆசிரியர் என்பவர் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி பிள்ளைகளுடைய விவகாரத்தில் அவர் கவனம் எடுக்க வேண்டும். மாலிம் என்று சொல்கின்றவர் அவர் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எழுத்துக்களை புரிய வைத்து படிக்க வைத்து துஆக்களை கற்றுக் கொடுத்த அந்த முயற்சியில் அவர் ஈடுபட வேண்டும். சில நேரம் இன்னொரு பிரச்சனையின் காரணமாக இருக்கலாம். பாடசாலைதான சம்பளம் போதாது, எங்களுக்கு தரக்கூடிய மாதாவின் சம்பளம் போதாது, எனவே நாங்கள் டீச்சர் கிளாஸ் மூலமாக சம்பாதிக்கிறோம் என்று சொல்ற வேறொரு பிரச்சனைகள் இருக்கலாம்.
ஆனால் அந்த தொழிலுக்குள்ளே வந்துவிட்டால் அவர்கள் முறையானவர்களாக செய்ய வேண்டும். அந்த பதவியில் அவர்கள் ஓரமாக முடியாது. பிள்ளைகளுக்கு அநியாயம் இழைக்க முடியாது. இன்னொரு 10 வருஷம் போனால் அவன் நல்லவனாக வராவிட்டால், அவன் படித்தவனாக வராவிட்டால், வாசிக்க தெரிந்தவனாக வராவிட்டால், அந்த பொறுப்பெல்லாம் அவனுக்கு பொறுப்பாக இருந்த ஆசிரியர்களைத்தான் அந்த அநியாயம் சாதித்தவர்கள். பாராளுமன்றத்துக்கு அமைச்சர்கள் நியமிக்கிறோம். இவர்களுடைய பணி என்ன? எதற்காக ஓட்டு சிஸ்டத்தை இந்த நாட்டை கொண்டு வந்தார்கள்? உலகத்தை ஏற்படுத்தினார்கள். மக்களால் மக்களுக்கு தேவை செய்கின்ற மக்களாட்சி ஜனநாயகம் என்றார்கள். ஆனால் என்ன நடக்குது? தெரிவு செய்யப்பட்டவர்கள் தங்களுக்காக, தங்கள் குடும்பத்துக்காக, பரம்பரைக்காக சொத்து சேர்க்கின்றவர்களாக மாறுகிறார்கள். மக்கள் சேவைக்கு என்பது 100 10% என்றால் 20% என்றால் 20%, 80% பற்றி மக்கள் என்ற கேள்வி எழுப்புகின்ற காலம் உலகத்திலே இருக்கிறது. அவர்கள் பதவிக்கும் பட்டத்துக்கும் போனதெல்லாம் மக்கள் சேவைக்காக வேண்டியா, தங்களுடைய பரம்பரை சேவைக்காக வேண்டியா என்பதை பார்க்கிறோம். ஒருவரை நாட்டின் தலைவராக நியமிக்கிறோம் என்றால் அவர் நாட்டு மக்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனை குறித்தும் அவர் கவனம் எடுக்க வேண்டும். மக்களுடைய ஏழ்மைக்கு தீர்வு சொல்ல வேண்டும். மக்களுக்கு ஏற்படக்கூடிய அநியாயங்கள், அட்டகாசங்களுக்கு அவர் முடிவு காண வேண்டும். அதுக்குத்தான் ஒரு தலைவர். ஒரு நிர்வாகத்துக்கு நாங்கள் தலைவரை ஏற்படுத்தினோம் என்றால் அவர் பதவியை ஒட்டி கொண்டிருப்பதற்காக பள்ளி நிர்வாக தலைவர் அல்ல, ஒரு சங்கத்தின் தலைவர் அல்ல, ஒரு ஜமாத்தின் தலைவராக அவர் நியமிக்கவில்லை. ஒரு ஊருக்கு தலைவர், பள்ளிவாசலின் தலைவர், ஜமாத்துக்கு சங்கத்தின் தலைவர் என்றார். அவரை நம்பி மக்களை நியமிக்கிறார்கள். எங்களால் முடியாத பொறுப்பு உங்களுக்கு தந்திருக்கிறோம், நீங்கள் சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவராக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தொழிலாளி எஜமானுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலாளி தன் எஜமானனுடைய பொருட்களுக்கு அவன் நம்பிக்கைக்குரியவர். அவன் மோசடி செய்ய முடியாது, அநியாயம் செய்ய முடியாது, அவனை வைத்த தொழிலை அவன் சுரண்ட முடியாது. அவன் எஜமானனுக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும். எஜமானன் தனக்கு பணிபுரிகின்ற தொழிலாளிகளுக்கு முறையான சம்பளம் கொடுக்கின்ற ஒரு எஜமானனாக இருக்கிறது. இது அத்தனையும் இஸ்லாம் சொல்கிறது. இது அத்தனையும் இஸ்லாம் எங்களுக்கு பொறுப்புகளோடு சேர்த்து அநியாயத்தின் நியாயத்தை பேசுகின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார், உங்களை குடும்பத்தின் தலைவராக நியமித்திருக்கிறார், ஒரு பொறுப்புக்கு தலைவராக நியமித்திருக்கிறார். இதிலே நீங்கள் நீளமாக நடந்தால் மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு தனியான ஒரு மேடை அமைப்பான். அந்த மேடை ஒளிகளால் ஆன நூல், ஒளியினால் ஒரு மேடை, அதிலே நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். மக்கள் மன்றங்களிலே நீங்கள் தனியாக பிரித்து காட்டப்படுவீர்கள். இதோ உலகத்திலே தாங்கள் வகித்த பங்கிலே, பொறுப்பிலே, பதவியிலே நீளமாக நியாயமாக நடந்து கொண்டவர்கள் இதோ கோடான கோடி எத்தனை மக்கள் பார்ப்பார்கள். இவர்கள் அனைவரும் நீதவான்கள், நியாயமாக நடந்தவர்கள். இந்த உலகத்திற்காக நின்ற தங்கள் பொறுப்பிலே நீதத்தை நியாயத்தில் நடந்தவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே கொடுக்கின்ற மரியாதை, கண்ணியத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியினால் ஒரு மேடை அமைக்கப்பட்டு அதில் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுப்புகள் தரப்பட்டதற்கு பின்னால் அதிலே நாங்கள் சுரண்ட முடியாது. அல்லெல்லாம் எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு வராண்டு கொண்டு போக முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார், நாங்கள் பொதுவாக ஒருவர் பொறுப்புக்கு அமைந்ததற்கு பின்னால் இதை கணக்கு வழக்கு காட்டுங்கள் என்று கேட்டால் அவர் அதை காட்ட வேண்டும். அவர் சண்டித்தனம் காட்டுகிறார். நான் காட்ட மாட்டேன், அவர் சண்டித்தனம் காட்டுகிறார். நான் நினைக்கிறேன் நான் காட்டுவேன் என்று அவர் பிடிவாதம் கொடுக்க முடியாது. முறையாக நீங்கள் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அந்த பொறுப்புக்கார முறையை நீங்கள் மக்கள் மன்றத்தில் சரியாக காட்டுங்கள் என்று சொன்னால் அவர் உண்மையாக அதை காட்டித்தான் ஆக வேண்டும். அதுதான் அவருடைய பொறுப்பு. ஆனா உலகத்துல யாருமே இந்த நியாயத்தை செய்வதும் இல்லை, சொல்வதும் இல்லை, பேசுவது, எல்லாரும் பயப்படுகிறார்கள். அநியாயம் எங்களுக்கு இழைக்கப்படுமோ, நாங்கள் பழிவாங்கப்படுவோமோ என்று மக்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறார்? பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டவர் அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார், அவர் மக்கள் மனத்தில் நியாயமாக நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு மனிதன் தன்னுடைய களத்தின் மேலே சுமந்து கொண்டு ஒட்டகத்தை சுமந்து கொண்டு வருவார். ஒட்டகம் கத்திக் கொண்டிருக்கும். குதிரையை சுமந்து கொண்டு வருவான், குதிரை கடைத்துக் கொண்டிருக்கும். மாட்டை மாடு ஆடு இவைகளை சுமந்து கொண்டு வருவான், அது கத்திக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் முஹம்மதே, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் உங்களை ஒருவர் சொல்லக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னால் அதை காப்பாற்ற முடியாது, உதவி செய்ய முடியாது என்றார். ஏன்? இவர்கள் உலகத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அநியாயம் இருக்கிறது.
ஒட்டகத்தை பராமரிக்க கொடுத்தா அந்த ஒட்டகத்தினுடைய பராமரிப்பில் நீதமாக நடந்து கொண்டிருக்க வேண்டும். அதில் ஒரு ஒட்டகத்தை கணக்கில் ஒரு ஓரமாக்கி கொண்டு களவெடுக்க முடியாது. அல்லது கணக்கு காட்டுவதிலே அந்த ஒட்டகத்திலே கணக்கை காட்டாமல் வேறொரு கணக்கை காட்டி முடிக்க முடியாது. இந்த அநியாயத்தை அவர் செய்தால் நாளை மறுமையில் அந்த ஒட்டகத்தை அல்லாஹ் அந்த மறுமையில உருவாக்கி கொடுப்பான் அவர்கள். அதைத்தான் அவர் காலத்துல சுமந்து கொண்டு வருவார். அதைத்தான் சொல்லலாம். நீங்கள் எந்த பொருளுக்கு அநியாயம் செய்தாலும் சரி, அந்த பொருளை அல்லாஹ் மறுமையில திருப்பி கொண்டு வருவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். சூரா ஆல இம்ரானுடைய 161 சொல்கிறார், மாகாண நபியின் ஐயகுல், மோசடி செய்வது எந்த நபிக்கும் ஆகுமாக்கப்பட்டது அல்ல. யார் மோசடி செய்கிறாரோ அந்த மோசடியோட மறுமையில் கொண்டு வருவார். மோசடியை கொண்டு வருவார். அல்லாஹ் சொல்றார். பணத்தை மோசடி செய்தால் கையாடல் பண்ணினாலும் சரி, ஒரு 10,000 ரூபாய்னா 10 சதம் செய்தால் என்ன, உங்களுக்குரிய பணம் அல்லாது உங்களுடைய பொறுப்பு கண்டு மக்கள் தந்த பணம், அந்த பொறுப்பை நீங்க கையாடல் பண்ணினால் அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அசையும் சொத்து அசையாத சொத்தை நீங்கள் பிரித்து பேசினாலும் சரி, அத்தனை சொத்தை நாளை மறுமையை சுமந்து கொண்டு வந்து நிற்பீர்கள். அந்த அநியாயத்தை அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னார்கள், ஒவ்வொரு அந்த மோசடிக்காரங்க பின்னால் ஒரு கொடி நட்டப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். நீதவான்கள் மிம்பர் மேல நிற்பார்கள், ஒளியிலான மிம்பரை நிற்பார்கள். இவர்கள் எல்லோரும் நீதவான்கள் மக்கள் புரிந்து கொள்வார்கள். மோசடிக்காரர்கள் நிற்பார்கள். இவர்கள் மோசடிக்காரர்கள் காண்பிப்பதற்காக அல்லாஹ் ஒரு கொடியை எந்த இடத்துல நட்டுவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அவர்கள் மோசடி கேட்ப அந்த கொடி இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப நாளை மறுமையில் ஒருவருக்கு பின்னால் ஒரு கொடி இருக்கும் என்றால் இவன் உலகத்திலே மோசடி செய்த ஒரு மோசடிக்காரன் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் உலகத்துல கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் நீங்க செய்த மோசடியை, யாருக்கும் தெரியாமல் செய்த ஒரு மோசடியை மறுமையில் அல்லாஹ் அத்தனை மக்களுக்கு முன்னால் அது பகிரங்கப்படுத்த போகிறார். இதை குறித்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். அவர்கள் எனவே சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள். கணவனை பற்றி சொன்னார்கள், கணவன் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்புதாரி, மனைவி தன்னுடைய கணவனுடைய விடயங்களில் அந்த வீட்டுடைய விவகாரத்தில் மனைவி பொறுப்புதாரி. கணவனுக்கு மோசடி செய்தாளா, கணவனுடைய விவகாரத்தினுடைய உரிமையை பறித்தாளா, அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தினால் மோசடி செய்தாளா, அதை பற்றி மறுமையிலே மனைவி விசாரிக்கப்படுவார். அதே போல கணவன் தனக்கு இருந்த குடும்பத்தை அவன் எப்படி பராமரித்தான், தன் மனைவி மக்களை பிள்ளைகளை எப்படி வழிநடாத்தினான், பிள்ளைகளை எப்படி அவன் பொறுப்பேற்று வழிநடாத்தினான் வளர்த்தான், இந்த வளர்ப்பு முறையை பற்றியும் பராமரிப்பு பற்றியும் குடும்ப தலைவர் மறுமையில் விசாரிக்கப்படுவார். ஒரு தொழிலாளி எஜமானுக்கு எப்படி விசுவாசமாக நடந்தான் என்பதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற போது, ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்ற போது அந்த பொறுப்பு பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அவ்வளவுதான். சின்ன பொறுப்பாக இருக்கலாம், சாதாரண பொறுப்பாக இருக்கலாம், பெரிய பொறுப்பாகவும் இருக்கலாம். எதற்கு ஒரு பொறுப்பு என்று உங்களுக்கு தரப்படுகிறதோ அந்த பொறுப்பில் நீங்கள் நீதமாக நியாயமாக அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்காத வரை மறுமையில் அதுக்கு நீங்க பதில் சொல்லித்தானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபியை ஜகாத் அறவிற்காக அனுப்பி வைத்தார். அவர் எல்லாருக்கும் ரசூலாட்ட ரெண்டா பிரிக்கிறார். அந்த பொருளை கொண்டு வந்து பொருளை ரெண்டா பிரிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இதெல்லாம் மக்கள் ஜகாத்தாக தந்து, இந்த பொருள் இருக்கிறதே இது எனக்காக அவங்க அன்பளிப்பாக தந்ததுன்னு சொன்னார்கள். அவர் என்ன சொன்னார்? மக்கள் எனக்கு இது அன்பளிப்பாக தந்தாங்க, இதை மக்கள் எனக்கு ஜகாத்தாக தந்தார். உடனே ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் அந்த மிம்பரில் ஏறி மக்களை அழைத்து சொன்னார், மக்களே, நான் உங்களில் ஒவ்வொரு பொறுப்புக்கு சாட்டினேன். அவர் போய் எல்லாவற்றையும் அளவிட்டு வந்துவிட்டு இது ஜகாத்துக்கு, இது முகமது நபி, இது உங்களுக்குரியது, இது எனக்குரியது பிரிக்கிறார். அவருடைய உம்மாவுடைய வீட்டிலேயே வாப்பாவுடைய வீட்டில இருந்துதான் நண்பருக்கு கிடைத்திருக்குமா? ரசூல் அப்படித்தான் மக்கள்கிட்ட கேட்டார். அவர் வீட்டில் உட்கார்ந்திருந்தால் நண்பளிப்பு கிடைத்திருக்குமா? நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யார் ஒருவர் மோசடி செய்கிறார் அந்த மோசடி ஒரு நாளை மறுமையில் வந்து நிறுத்தப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கப்படுத்தினார்கள். உண்மையில் அதுதானே. ஒரு பொறுப்புக்கு நியமித்த பிறகு நாம் குறிப்பிட்ட அந்த பொருளிலே லஞ்சம் வாங்குகின்றவர்களாக மாறக்கூடாது. அல்லது எங்களுடைய பொறுப்பை கணக்கை நாங்கள் சரிவர காட்டாமல் மூடி மறைப்பதற்காக மக்கள் தரக்கூடிய நன்கொடையோ அல்லது அன்பளிப்போ நாம் அதில் பெறக்கூடாது.
பொறுப்புக்கு வந்துவிட்டால் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உங்களுக்கு ஜகாத் தரவிட சொன்னால் மக்கள் அன்பளிப்பு தருவதாக வேறு நோக்கம் இருக்கலாம். பொருட்களை கணக்குகளை காட்டுவதில் கோளாறு இருக்கலாம், அது உண்மையாகவே உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தரலாம். ஆனால் பிரச்சனை என்னென்றால் அந்த பொறுப்பை நீங்கள் நியாயமாக நடந்தீர்கள் என்ற கேள்வி வந்துவிடும். அதான் பிரச்சனை. உங்களுக்கு தான் அன்பளிப்பு தரப்பட்டிருக்கிறதே, அவரை சரியா தந்திருப்பாரான்னு நாங்கள் எப்படி நம்புறதுன்னு ஒருத்தர் கேட்டாலே போதுமே தவிர, எனவே நியமிக்கப்படக்கூடிய பொறுப்பிலே இந்த விவகாரங்களை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே நாம் இந்த உலகத்திலே செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் மறுமையில் அறுவடை செய்ய போறோம். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், எல்லாரும் மரணத்தை அனுபவிப்பார்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத், ஒவ்வொரு ஆத்மாவும் சம்பாதித்ததற்கான கூலியை வந்துதான் பெறப் போகிறார்கள் அல்லாஹ் சொல்றார். எனவே எங்களுடைய எந்த பணியாக இருந்தாலும் எந்த பொறுப்பாக இருந்தாலும் நாம் இறங்கக்கூடிய பணியிலே காரியத்திலே பொறுப்பிலே நீளமாக நியாயமாக அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்வோம். இத்தக்கும் துல்ம ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள், நாளை மறுமை அது இருளாக வந்து உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இருளாக வந்து சூழ்ந்து கொண்டு ரெண்டு பேருக்கிடையே நியாயம் செலுத்துகிற விவகாரத்தில் இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கிடையே பிரச்சனை குடும்பத்திலே இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் சரி, பிரச்சனை தீர்க்கின்ற போது நியாயமாக தீர்க்க, தனக்கு சார்பாக தீர்ப்பு சொல்லக்கூடாது, அங்கே அநியாயம் வந்து விடக்கூடாது. அந்த விவகாரத்தில் கூட இஸ்லாம் எங்களுக்கு நீதியையும் அநியாயத்தையும் தெளிவுபடுத்தி காட்டிருக்கிறது. வல்ல ரஹ்மான் அதை புரிந்து செயல்பட நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. அப்போது கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.